வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாத்யேஷ சர்வதாம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி, ஒரு மனிதன் எப்போவுமே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த ரெண்டுலேயும் அவர் பிரயாணம் பண்ணிகிட்ருக்கார். எப்படி நெகட்டிவில் பிரயாணம் பண்ண, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நபர், நம்ம சுற்றி கற்றுக்கக்கூடிய விஷயங்கள், நாம் புரிதல் என்ன பார்க்குறோமோ அது ஒரு புரிதலுக்கு கொண்டு வந்து அந்த புரிதலை செயலாற்றுறோம். இதுதான் நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கொண்டு இருக்கோம். அப்போ இதை வைத்து கொண்டு நம்ம பாசிட்டிவில் இருக்கிறோமா நெகட்டிவில் இருக்கோமா அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அது பிரபஞ்ச ரகசியமாக நம்ம ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு மருத்துவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சுற்றிலும் இருக்கக்கூடிய இந்த குடிக்கிறவங்க அவங்க திருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறார், ஒரு பெரிய ஹால் எடுத்து இதை பற்றி விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு யாரெல்லாம் குடிக்கிறீங்க வாங்க அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறார். உட்கார வச்சுட்டு ஒரு பாட்டிலில் சுத்தமான தண்ணி எடுத்து வைக்கிறார். இந்த பக்கம் ஆல்கஹால், அந்த சுத்தமான தண்ணியில் ஒரு புழுவை போடுறாரு. இந்த பக்கம் ஆல்கஹாலில் புழுவை போடுறாரு. அந்த சுத்தமான தண்ணியில் அந்த புழு அழகாக நீந்தி அப்படியே போகிறது. ஆல்கஹாலில் கொஞ்ச நேரம் கழிச்சோடனே புழு செத்து போயிடுறது, அப்படியே நூல் மாதிரி பிரிஞ்சிடுது. இப்போது பார்த்தீங்களா எப்படின்னு? சுத்தமான தண்ணியில் ஆரோக்கியமாக இருக்குது. இந்த இடத்துல ஆல்கஹாலில் இப்படி இருக்குது. இதிலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சது அப்படின்னு சத்தமாக கேட்குறாரு. அதில் ஒரு நபர் எந்திரிச்சு சொன்னார், எப்போ ஆல்கஹால் குடித்தோம்னா வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் செத்து போயிடும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னார். ஆஹா, என்னடா இது, நம்ம ஒன்று சொல்ல வந்தால் இவன் ஒன்று புரிஞ்சுக்கணும். அதுதான் மாரல் ஆஃப் ஸ்டோரியா? கிடையாது. அதாவது இது குடித்தோம்னா வாழ்க்கைக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு சொல்கிறத அவர் அப்படி புரிஞ்சுட்டார். இந்த மாதிரி நம்மளுடைய சிந்தனைகள், இந்த சிந்தனைகள் என்ன புரிதல்கள் இருக்குது, அந்த புரிதல்கள் தான் நம்ம வாழ்க்கையின் பிரதிபலிப்பு. நம்ம ஜோதிட சாஸ்திரத்தினுடைய புரிதல்கள் நம்ம வாழ்க்கைக்கு எப்படி உதவியாக இருந்துருக்கு. இந்த கணக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதா, இந்த கணக்கு என் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கறதா, என்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது, தொழில் எப்படி இருக்குது, இப்படிங்கிறத பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சாஸ்திரம் இந்த ஜோதிட சாஸ்திரங்கள். இன்றைய தினத்தில் இந்த அற்புதமான சாஸ்திரத்தை நம்ம பார்க்க போகிறோம். நான் இடையில இப்போது வெளிநாடு துபாய் பிரயாணம் இருந்துட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய நபர்களை ஒரு சின்ன மீட்டப் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க, சந்தித்து பார்க்க போகிறோம். அதை பற்றி டீட்டெயில் தெரியணும்னு நினைக்கிறவா கீழே 9790991004 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். இன்றைய தினத்துக்குண்டான நாள் நட்சத்திரம் பஞ்சாங்க குறிப்புகள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். 13/2/2024 சோபக்கிருதோட மாசி மாதம் 1ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 6:04 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. இன்றைய திதி இன்று இரவு 8:34 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம், மகம், கடகம், சிம்மம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய தினத்தில் நைட்டிங்கல் சரோஜினி நாயுடு பிறந்த தினம். முன்னாள் முதலமைச்சர் பக்தவத்சலம் ஐயாவுடைய நினைவு தினம் இன்றைய தினம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா ஆயில்யம் மக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், கடகராசி சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் இருந்துருக்கு. இன்றைக்கி நாள் செவ்வாய்க்கிழமை, முருகப்பெருமானுக்கு உரிய அற்புதமான நாள். முருகா முருகா முருகான் யார் ஒருவர் மனமுருகி வேண்டாரோ முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கிறது. அன்றைக்கி ஒருத்தர் ரொம்ப அழகாக சொன்னார், சார் நாங்கள் வடபழனி கோயிலில் போய் நின்னோம், வடபழனி முருகனை போய் தரிசனம் பண்ண போனோம். அங்கே தரிசனம் பண்ண போகும்போது பயங்கரமான கூட்டம் இருந்தது. எப்படி கடவுள் அனுகிரகம் பண்ண போகிறாரோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி யோசிக்கிற சமயத்தில் நீங்கள் யதார்த்தமாக அந்த பக்கம் போனேன். அந்த போனதை பார்த்தோன்னே சார் கூட நானும் வருவோம்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்தேன். உண்மையாகவே அற்புதமான தரிசனம் உங்கள் கூடவே நான் பார்த்தேன். எனக்கு முருகப்பெருமானுடைய தரிசனம் ரொம்ப சிறப்பாக கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு நான் சுற்றி வரும்போது கோயிலை சுற்றி என் கூடவே வந்திருக்கா எனக்கே அது தெரிய மாட்டேங்குது. சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஜாதகமும் பார்க்க வரா. ஸோ முருகப்பெருமான் எப்படியெல்லாம் ஒரு கனெக்டிவிட்டி அந்த இடத்துல கொண்டு வராருன்னு பாருங்களேன். இதெல்லாம் அவருடைய அனுகிரகம் தான். இப்படி நிறைய இடங்களில் திருச்செந்தூரில் அந்த மாதிரி நிறைய ஏற்பட்டிருக்கு. நான் போயின்னு இருக்கேன், கூடவே வந்துட்டா.
பார்த்தேன்னா சாமி தரிசனம் பண்ணியாச்சு, கூட வந்தாச்சு, கூட நானும் சரி யாரோ வந்திருக்காளாக்குன்னு நினச்சா அவங்க கூடவே வந்து ட்ராவல் பண்ணி வந்து வாசல் வரைக்கும் வந்தோன்னா ரொம்ப சந்தோஷம் சார், உங்கள்கிட்ட உங்கள் கூட நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணேன். என் கூட வந்தீங்களா? ஓ, சாமி தரிசனம் கூடவே பின்னாடியே வந்திருக்கா. இந்த மாதிரி நிறையா நபர்கள் இந்த மாதிரி முருகப்பெருமான் சில இடங்களில் கனெக்டிவிட்டி பண்ணி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான தரிசனம் அவளுக்கும் கொடுத்துருக்காது. மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்ல முடியும். பொதுவாகவே நாள் நட்சத்திரம் பார்க்கும்போது பஞ்சாங்க குறிப்புகளில் திதிக்கு மகத்துவம் உண்டு. இன்றைய திதி சதுர்த்தி திதி. சதுர்த்தி பிள்ளையாருக்கு ரொம்ப விசேஷம். இன்றைக்கி முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையாகவும் இருக்குது, பிள்ளையாருக்கு ரொம்ப விசேஷமான நாளாகவும் இருக்குது. அதே போன்று ராகு கேதுவுக்குண்டான சிறப்பான நாள் 13ஆம் தேதி ராகு கேதுவுக்குண்டான சிறப்பான நாளாகவும் இருக்குது. செவ்வாய்க்கிழமை 3 to 4 ராகு காலத்தில் துர்கா பரமேஸ்வரியை வேண்டுவா. அப்படி நிறையா பேர் பிரார்த்தனை பண்ணி அவளுக்கு ராகு தோஷங்கள் நீங்கி இருக்குது. ஜாதகத்தில் 2, 4, 5, 6, 7, 8, 12ஆம் இடம் சார், வேறு எந்த இடம் தான் மிச்சம் இருக்குது? இப்படி எல்லா இடங்கள்லையும் சொல்லிவிட்டா நடுவில் ஒரு 4 இடம் மட்டும் விட்டுட்டு மீதி இடங்கள்லாம் தோஷங்கொண்ட இடம்னு சொல்லுவாள். அது எப்படி இருக்குது? குரு பார்வைப்பட்ட 50% தான். அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் குருவுடைய நட்சத்திரத்தில் நின்னா 50% தான். இப்படி பார்த்து ராகு கேது தோஷம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ராகு கேது தோஷம் இருக்கிறவா ராகு கால வழிபாடு ரொம்ப சிறப்பு. இன்றைய தினம் அதற்கு ரொம்ப சிறப்பாக இருந்துருக்கு. மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள் இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் தொழில் பற்றிய பேச்சு நிறையா இருந்துருக்கும். சில விஷயங்கள் முடிவெடுக்கிறதுல ரொம்ப தெள்ள தெளிவாக இருந்து கொண்டு இருப்பீங்க. சில காரியங்களில் இப்படி போகணும், இது சரி இது தவறு அப்படிங்கிறதை பிரித்து பார்த்து செயல்படக்கூடிய நாளாக இருக்கும். ஸ்டேஷ்னரி சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ஸ்கூலில் எஜுகேஷ்னல் சர்வீஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரத்துக்கு உண்டான அற்புதமான நாள். பொல்யூஷன் கண்ட்ரோல் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி காவல்துறையில் பணியாற்றின்னு இருக்கிறவங்களுக்கும் அனுகூல்யம் தரும். மேஷராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஒரு விஷயத்தில் ஒரு புள்ளியில் நம்ம வந்து யோசனையை வச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு மாறாக பேசினாங்கன்னா என்ன இப்படி நான் இப்படி சொன்னேன் தப்பு, சரி இது சரி அது விட்டுற வேண்டியதானே, அதுக்கு திருப்பி அதையே சொல்லிவிட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதே சமயத்தில் அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டால் திருப்பி அதை பற்றியே சொல்லிகிட்டு இருக்கிறது. இந்த படத்தில் சொன்ன மாதிரி திருப்பி பேசுகிறேன்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதை பற்றியே பேசுகிறது. தமிழில் மட்டும் எப்போவுமே நிறைய வேர்டு வந்து ஒரே விஷயத்துக்கு நிறையா அர்த்தங்கள் இருந்துருக்கு. பார்த்தேன்னா ஒரே விஷயத்தை திருத்து பேசுகிறதுக்கும் அதே தான் நம்ம சொல்லுவோம், திருத்து பேசுகிறையான்னு. அந்த மாதிரி இந்த சொன்னக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய கருத்தாக இருந்தால் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன், மற்றவாளோடதாக இருந்தால் அது பெருசாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்கும் இன்றைக்கி. ஏன்னா அதற்குண்டான நட்சத்திர ஆதிக்கம் இருக்குது. ஆனால் நினச்ச காரியங்கள் அனுகூல்யமாக நடக்கும். அப்புறம் இந்த வேலையை பண்ணிக்கலான்னா அது அப்புறம்தான், அது அப்புறம் செப்பரம் ஏறிடும். அதனால் அப்பப்போவே காரியத்தை முடிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். பிஸ்னஸ் மீட்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். புதிய ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு மனசில் நினச்சிட்டு இருந்தேன்னா அந்த காரியத்தை டக்குன்னு சட்டுப்புட்டுன்னு தொடங்கிடணும். இன்றைய தினத்தில் மேஷ ராசி நண்பர்களுக்கு அப்படி இருக்குது. ஆக சாதகமான தினம், ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது, சாதகமான தினம். கரெக்டாக சாயந்தரத்துக்கு மேலே உடல் உபாதைகளை பற்றிய சில நேரங்கள் உடல் உபாதைகள் பற்றி இருந்துருக்கும். வேலை டைம் 7 மணிக்கு முடிச்சுடுது, ஆனால் 8 மணி வரைக்கும் என்னை போட்டு பாடாப்படுத்தின்னு இருக்கேன். நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஒன்றும் புரியல. இந்த வேலையை விட்டாலும் பிரச்சனை, வேறு வேலை இருந்தாலும் இதே மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது, இப்போ தான் செட் ஆகிருக்கு, எனக்கு அப்படியே குழப்பமாக இருந்துருக்கு. இந்த டைமிங் ப்ராப்ளம் தாங்க, வேறு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. பணம் வருமானம்லாம் நல்லா தான் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி இந்த வேலையில் நேரத்தை பற்றிய சில யோசனைகள் இன்றைய தினத்தில் இருக்கும் மேஷராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, நல்லது நடக்கணும்னா அதற்கு முயற்சி தேவை, அதுலேயும் விடாமுயற்சி அப்படிங்கிறது தேவை. அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். ரெண்டாவது, ஃபேமிலி சம்மந்தமான இஷ்யூவை மற்றவாட்ட சொல்லப்படாது. உதாரணத்துக்கு பார்த்துட்டோம்னா கணவர் மனைவியை பற்றி சொந்த அப்பா மாமனார்கிட்ட சொல்லிடப்படாது. அதே சமயத்தில் மனைவி தன்னுடைய பையனை பற்றி
அதாவது கணவரை பற்றி அம்மாட்ட சொல்லக்கூடாது. சொன்னால் 2 பேருக்கும் பிடிக்காது. முன்னாடி சரி விடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போங்க, விடுங்க, அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாள். பின்னாடி வந்து சொல்லுவாள், இவங்க மட்டும் சரியாக இருக்காளா என்ன, இவர் சரியாக இருக்காளா என்ன, இவர் பேசாமல் இருந்தா அப்படின்னு அவர் சொல்லுவார். இந்த பொண்ணு பேசாமல் இருந்தால் அவன் பேசாமல் தான் இருப்பான் இப்படின்னு இந்த அம்மா சொல்லுவாள். ஸோ இந்த மாதிரி இந்த சொந்த பந்தங்கள், அதாவது ரொம்ப பிடித்தமாட்ட போய் அவங்களுடைய குழந்தைகளை பற்றியே குறை சொல்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ரிஷபராசி என்பர்கள் டிராயிங், அதே சமயத்தில் ஏதேனும் புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கற்றுக்கிறது, சைபர் செக்யூரிட்டி பற்றி கற்றுக்கிறது, ஏதோ ஆன்லைன் சம்மந்தமான கோர்ஸ் எடுத்து பண்ணுறது, இதெல்லாம் எடுத்து செய்கிறதுக்கு நல்லா இருக்குது. ஃபர்னிச்சர் ஷோரூம் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி சினிமா சம்மந்தமான துறைகளில் இருந்துருக்க இரும்பு ஸ்கிராப் சம்மந்தமான துறைகள், ஷூ, பெல்ட்டு, வாலெட்டு, பென்னு, இது சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஊஞ்சல் அந்த கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் இந்த மிஷினரிஸுக்கு தேவையான சில இரும்பு சம்பந்தமான டையிங் இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. ரிஷபராசி என்பர்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு சில திட்டவட்டமான சில செயல்கள்லாம் எடுத்து செய்வேன். நம்ம இனிமே இதை சரி பண்ணணும், இதை சரி பண்ணணும், அது சரி பண்ணணும்னு பலவிதமான யோசனைகள் மனசில் ஓடின்னு இருக்கும். சில காரியங்கள்லாம் மனசில் இருக்கும், வெளியில் சொல்ல முடியல. சில காரியங்களை வெளியில் சொல்லலான் இருந்தால் இது ஏதாவது நினச்சிப்பாலோ அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்து கொண்டிருக்கும். ஏன்னா 8ஆம் பாவம் 9ஆம் பாவம் வேலை செய்கிறது. ஆனால் அரசியல்லையோ அல்லது ஒரு தொழிலையோ வேலையிலையோ எந்த விஷயமா இருந்தாலும் டப்புன்னு போட்டு அந்த காரியத்தை செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். திடீர்னு சில காரியத்தை எடுத்து செயல்படுவேல். அப்பப்போ உடல் உபாதைகள் பாதிக்கும். வீட்டில் ஏதேனும் பிரச்சனைகள்னால் அந்த இடத்துல வேலை ஓடாத, அதை பற்றிய சிந்தனைகள் மனசில் ஓடின்னு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. தொழில் பற்றிய ஒரு விதமான காரியத்தெல்லாம் எடுத்து பேசுவது அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், கவலைப்பட வேண்டாம். மிதுன ராசி நேயர்களுக்கு. கடகராசி அன்பர்களே, அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். ஒரு சில முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனால் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. பெரியவங்க யாராவது எப்பா கொஞ்சம் ஒரு இங்கேருந்து அங்கே போகிறையே கொஞ்சம் ட்ராப் பண்ணிடு, அதெல்லாம் போக முடியாது, எனக்கு எத்தனை வேலை இருக்குது தெரியுமா, அதெல்லாம் நான் நல்லா வரமாட்டேன். ஏங்க போகும்போது அதெல்லாம் பேசுவீங்களா என்ன? இப்படியெல்லாம் கோவப்பட்டு அவாட்ட சொல்லி கடைசியில் சரி வாங்க கொண்டு விட்டுறேன், அதாவது வேண்டான்னு சொல்லி டென்ஷனாகி திருப்பி அவளுக்கு சரின்னு அந்த காரியத்தை பண்ணி இந்த மாதிரியெல்லாம் சில செய்கைகள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். நட்சத்திர ரீதியாக ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். பூசம், புனர்பூசத்துக்கு நன்னா இருக்குது, ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது. இன்றைக்கி எதாவது முடிவுகள்னால் ஒரு நாள் கழிச்சு எடுத்துக்கலாமே, நல்ல பலன்கள் கொடுக்கும். தெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மாறுதலை கொடுக்கும். குறிப்பாக ஐயப்ப சுவாமி வழிபாடு மன திருப்தியும், தடங்கள் வந்த மாதிரியே தெரியாது, அப்படியே மழை போல் பனி போல் மாறிடும். அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை கடகராசி நேயர்களுக்கு. சிம்மராசி அன்பர்களே, மக நட்சத்திரத்தில் இருக்கிறவா, கடகத்துக்கு ஆயில்யத்துக்கு சொன்ன மாதிரி தான் மகத்துக்கும். ஆக இன்றைய தினத்தில் சில விஷயங்கள்லாம் ஒருத்தர் இன்னொருத்தர் பற்றி சொல்கிறா, அவள் பற்றி தெரியுமா உனக்கு, நேற்று தான் உன்னை பற்றி அப்படி பேசினா, அவட்ட போய் நன்னா பேசின்னு இருக்கே, ஐயே என்ன இப்படி உன்னை பற்றி என்னென்ன சொன்னால் நான் ஏதாவது சொல்லிட்டேன்னு மனசு சங்கடப்படுவேன். நீ அப்படியெல்லாம் தூண்டி விட்டான்னு வச்சுக்கோங்களேன், காதலியே வாங்கிடாதீங்க. ஏன்னா இப்படி உங்களை பற்றி சொல்கிறோம், நாளைக்கு ஏதாவது இவாட்ட பகை வந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட போய் இவங்க 2 பேர் எப்படித்தாங்க அப்படின்னு சொல்லி உங்களையும் சேர்த்து சொல்லிவிடுவா. அதனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் பெருசாக ரியாக்ஷன் பண்ணாதீங்க. எப்போவுமே ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுத்துக்கிறது எப்போவுமே நல்லது. ஃபியூ மினிட்ஸ் இல்லை, இன்றைய தினத்தில் மக நட்சத்திரம் ஃபியூ ஹவர்ஸ் எடுத்துட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் நிதானமாக செயல்படும். அதுதான் ஒரு மெச்சூரிட்டியோட ஒரு பெரிய நிலை. அதனால் உங்களுக்கு அப்படியே நிதானமாக செயல்படுறது நல்ல தன்மைகளை கொடுக்கக்கூடியதாகும். அதே மாதிரி நிறைய கிராட்டிடியூடோடு செயல்படுவீர்கள். இவாளுக்கு நன்றி கடனோட விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா நிச்சயமாக இருப்பீர்கள். மக நட்சத்திரத்துலக்கா ஃபோனில் பேசும்போதோ ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி கோவப்படுறத தவிர்த்துக்கிறது நல்லது. டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக, போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தமாக, கொரியர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நிறையா இந்த பொருள் இங்கேருந்து கொண்டு போய் அங்கே கொடுக்குறது, அங்கேருந்து கொண்டு போய் இங்கே கொடுக்குறது, இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அதற்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். கால் டாக்ஸி சம்மந்தமாக வச்சுட்டுருக்குறோம் ஒரு ஆப் தயாரித்து, இந்த ஆப் விற்பனை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம்.
கன்னிராசி நேயர்களே, சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் சக்ஸஸ் ஆகுமா சார்? நிறைய யோசனைகள் மனசில் ஓடின்னு இருக்கு. நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதா, இப்படியெல்லாம் யோசனை இருக்குது. நல்லபடியாக நடக்கும். நிறைய நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான தினம். உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குறது. சொந்த பந்தங்கள் நிறைய உதவி செய்வா. சில முயற்சிகள் வெற்றியாகும். அதே சமயத்தில் இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சில முடிவுகள்லாம் வேகமாக எடுக்கிறத பதிலாக நிதானமாக எடுத்தோம்னா அது ஓரளவுக்கு நல்ல சக்ஸஸ் ஆகும். புது சட்டை வாங்கிக்கலாம், புது பேண்ட் வாங்கிக்கலாம், பெல்ட்டு வாங்கிக்கலாம். ஷூஸ் தான் ரொம்ப நாளாக இருந்துட்டுருக்கு, இதுதான் மாற்றணும்னு நினைக்கிறேன், அதே போட்டுருக்கு. யாராவது சொல்லிவிட்டால் அதை மாற்றிடுவேன். இது நீங்கள் இந்த கம்பெனி வாங்கினாலும் சூப்பராக இருக்கும், நான் அதான் வச்சுட்டுருக்கேன் பாருங்கள் அப்படின்னா அதையவே வாங்கி அழகாக எடுத்து போடக்கூடிய நாளாக இல்லை வாங்கிடுவேன். அதை காசு போனால் போட்டு அதுக்கப்புறம் வாங்கினதுக்கப்புறம் ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கிட்டோமோ, இது அடுத்த மாதம் வாங்கி இருக்கலாம், பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் வாங்குறது அடுத்த மாதம் என்ன இந்த மாதம் என்ன அப்படின்னு நீங்களே கொஸ்டின் கேட்டு பதில சொல்லுவீர். கன்னிராசி நேயர்களே, துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். முயற்சிகள் பலத்தை கொடுக்கக்கூடியதாக கிரெடிட் கார்டு சம்மந்தம், டெபிட் கார்டு சம்மந்தம், பேங்கிங் சர்வீஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவங்க, அதே மாதிரி குணச்சித்திர நடிகராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக எடுத்து பார்த்துட்டோம், கேமராமேனாக இருந்துகிட்ருக்கோம், ஆங்கராக இருந்துகிட்ருக்கிறவங்க, அதே போன்று பார்த்துட்டோம்னா சேனலில் வந்து சில விஷயங்கள்லாம் எடுத்து பேசின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். துளாராசி நண்பர்களுக்கு அக்வாரியம் சம்மந்தமாக, காஸ்மெட்டிக் சம்மந்தமாக, அழகு கலை சம்மந்தமாக சொல்லி கொடுத்துட்டுருக்கா படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு, டிகிரி ஹோல்டு, அதாவது நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கேன் சார், பேங்கிங் சம்மந்தமாக அக்கௌண்ட் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். இடமாற்ற மன மகிழ்ச்சியை தரும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க. டிசைடிங் அத்தாரிட்டி நீங்கள் ஒரு க்ஷணம் வந்து யோசிக்கணும், இது ஓகே, இது ரைட், இது ராங். ராங் பக்கத்தில் போகக்கூடாது, ரைட் பக்கத்தில் போனால் சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினம். விருச்சிகராசி நேயர்களே, விடாத உழைப்பு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள் நம்ம எதாவது சம்பாதிக்கணும் சார், சும்மா வந்து யோசிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. பேசி என்னத்தை சாதிக்க ஒன்றும் கிடையாது. ஐயோ பேசுகிறா நீங்கள் அப்படி மாட்டிப்பில்லை. எங்கேயாவது பேச ஆரம்பித்தா காதெல்லாம் அப்படியே கொய்ன்னு சவுண்டு வரும். இன்னொருத்தரை கூப்பிட்டு சார் இவா தான் இந்த ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன் அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே க்யூ கொடுத்துட்டு போயிடுவேன். இந்த கொக்கோலாம் விளையாடும்போது இன்னொருத்தருக்கு க்யூ கொடுப்பான். 100 மீட்டர்ஸ் ஓடும்போது இன்னொருத்தர் கொடுக்கும்போது அவள் ஓடுவா இல்லையா, அந்த மாதிரி போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஏன் எப்பா தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி அவர் உட்காந்து பேசிகிட்டே இருப்பார். இப்படி பேசி என்னத்தை சார், அதனால தான் இப்படியே இருந்துட்டுருக்கா. இனிமேல் நம்ம இப்படி இருக்கப்படாது, சேமிக்கணும், நல்லபடியாக ஜெயிக்கணும், இல்லைன்னா இந்த உலகம் வந்து ரொம்ப 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 கடினமான ஒரு விஷயத்தை நம்ம வந்து தாங்க வேண்டியிருக்கும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நபருடைய புஸ்தகத்தை எடுத்து படிக்கும்போது சட்டுன்னு அதை படிக்கும்போது எனக்கு ஒரு சிந்தனை. ஒரு வயசானவர்கள் உடம்பு சரியில்லை, இப்படி உடம்பு சரியில்லைன்னு நிறையா பேர் வந்து பார்க்க வரா. இப்படி பார்க்க வரும்போது வயசானவருக்கு உடம்பு சரியில்லை வந்து பார்க்க வரா. ரொம்ப வசதி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வயசானவர், வசதியோடு இருக்கக்கூடிய ஒரு வயசானவர். வசதி இல்லாமல் இருக்கக்கூடிய வயசானவர்கிட்ட வந்து ஏன் நீங்கள் பார்த்து நடக்க வேண்டியதானே, என்ன இப்படியெல்லாம் நடந்துட்டு பாருங்கள், இன்றைக்கி சிரமம் யாருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம், இப்போ உங்களால் யாருக்கு சிரமம் அதை சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு இத்தனை விஷயத்தை அட்வைஸ் பண்ணிட்டு போகிறா. இவருக்கு வசதி இல்லை, அட்வைஸ் பண்ணுறா. நேரங்காலம் சரியில்லை, நம்ம தான் கொஞ்சம் நிதானமாக இருக்குது. பாத்ரூம் போகும்போதோ இல்லை நடந்து போகும்போதோ கவனம் தேவைங்க. என்ன போங்க, இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி அவங்க வேலையை பார்ப்பாங்களா இல்லை உங்களை பார்ப்பாங்களா, இப்படி வரவாலாம் அட்வைஸ் பண்ணிட்டு போவா. இதுவே ஓரளவுக்கு வசதி நல்லா சௌக்கியமாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அவள் வந்து பாவங்க, எப்படி இந்த வழி பாத்ரூம் டைல்ஸில் இருந்துச்சு, ஃபஸ்ட்டு அந்த டைல்ஸை மாற்றிடணும். நம்ம டைல்ஸை சொல்லி இந்த வாரமே மாற்றிடுங்க, நல்ல வேலை இந்த அடிப்பட்டது, வேறு ஏதாவது பட்டிருந்ததுன்னா என்ன ஆகும், ஷூ பார்த்து டாக்டர்லாம் வந்து பார்த்தாரா, என்ன சொன்னார், என்ன விஷயம், பரவாயில்ல, கொஞ்ச நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, தப்பு, நாங்களாம் இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, ஏதோ ஒன்று நாங்கள் டக்குன்னு ஹெல்ப் பண்ண மாட்டோமா, இப்படி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி மனுஷா வந்து உடம்பு சரியில்லைன்னா கூட இந்த
இந்த வசதி வாய்ப்புகள் மூலமாக பேச்சுக்கள்லாம் மாறி விடுறது. அதனால் இதை உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியும். அதனால் விருச்சிகராசி என்பவர்கள் சேர்த்தியே ஆகணுங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணின்னு இருக்கும். முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நடந்துடும். தனுசு ராசி என்பவர்களுக்கு அனுகூலத்தை தரும். சகோதர சகோதரிகளுக்கு நிறைய நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க. இன்றைக்கி அமோகமான பலன்கள் உண்டு. இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே சில திருமண சம்பந்தமான விஷயங்கள்லாம் பேசினாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். இன்றைக்கி முயற்சி பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவேல், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசுவேல். சில இடங்களில் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, 8 o'clock ஒரு வேலை இருக்குது, வந்துடுறேன் அப்படின்னு போயிடுவேன். அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் அவளே ஃபோன் பண்ணுவேன், எங்கே வரேன்னு சொன்னீங்க, இல்லைங்க இன்னும் முடியலை, அப்படியே நான் டைம் ஆகிடுது வீட்டுக்கு போயிடலான்னு பார்க்குறேன், ஏன்னா இங்கே டைம் ஆகி திருப்பி அங்கே வந்து அப்படின்னு சொல்லி அதை சமாளித்து அழகாக நீங்கள் கிளம்பிடு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சொல்லுவேன், அங்கே போனால் 11 மணி 12 மணிக்கு தான் விடுவா. நீ தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு எதுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு, அதனால தான் வந்துவிட்டேன், ஏன்னா இதே மாதிரி 4 தட்டு பார்த்தாச்சு, வேண்டாம் அப்படின்னு தனுசு ராசி இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த காரியத்தை செயல்படுத்துவேன். ஏதேனும் பத்திரம் எழுதுறது, வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது போன்ற விஷயம் அனுகூல்யமாக நடக்கக்கூடியதாக இருக்குது. வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை ரொம்ப அழகாக தீர்த்துடுவேன். அது பெரிய விஷயமாகவே எடுத்துக்கொள்ள மாட்டேன். கிரகநிலை சாதகமாக இருக்குங்க. கிரகநிலை சாதகமாக இருக்குது. ஏதேனும் பொய் சொல்லி திரும்பி பார்த்தா அங்கே பக்கத்துலேயே நின்றுருப்பா. அதனால் ரொம்ப இவாளுக்கு தெரியாதுன்னு நினச்சி எந்த காரியத்தையும் பண்ணிடாதீங்க. மகர ராசி அன்பர்களே, நல்ல காரியங்கள் நடக்கும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு சில காரியத்தை பண்ணலான்னு தோணும். வியாபாரத்தை பற்றியே நினைக்கும். யாராவது குறை சொன்னால் அதை பற்றி வருத்தப்படுவேன். இவா ஏன் நம்மளை இவா ஏன் நம்மளை ஒரு விதமாக பேசுகிறாள், என்ன அப்படி என்ன நம்ம என்ன அவ்வளோ இறங்கிட்டோமா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் சில தோணல்கள் இருக்கும். அதுக்கப்புறம் சரி அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது, பாவம் அவள் அதான் டென்ஷனில் இருந்திருப்பா அப்படின்னு மனசு சொல்லும். யாராவது டென்ஷன்லேயோ ஏதோ கோவப்பட்டு பேசிட்டா நம்மளை அவமானப்படுத்திட்டா அப்படின்னு தோணும். ஏன்னா இன்றைக்கி கிரகணில் அப்படி இருக்குது. மற்ற ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பிரயாணங்கள் பற்றி சிந்தனைகள் அனுகூல்யமாக இருக்கும். வேலைவாய்ப்பு கூடி வரும். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இன்றைய தினம் கும்பராசி என்பர்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய நல்ல நாள். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். சிலதெல்லாம் விரயங்களாகும், விட்டு கொடுத்துட்டு போயிடணும். இன்றைக்கி விரயமாச்சுன்னா நாளைக்கு அதெல்லாம் பார்த்துக்கலாம், லாபமாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற யோசனை. வெளிநாடு பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் அனுகூல்யமாக இருக்கும். சிலது பொருளை மறந்துடுவேன், எடுத்துகிட்டு வரணும், இங்கே தான் வச்சா, ஐயோ மறந்துட்டு வந்துட்டேனே திருப்பி காரை ஒரு 2 நிமிஷம் திருப்புங்களேன் அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி போய்ட்டு சார்ஜர் போட்டுப்பேன், சுவிட்சு போட மறந்துவிடுவேன். இப்படியெல்லாம் நீங்களே சில டைமு ஏன் இன்றைக்கி ரொம்ப மிஸ் ஆகிறது, ரொம்ப ரோல் ஆகிறது அப்படிங்கிற மாதிரி சில யோசனைகள்லாம் மனசில் இருந்துட்டு இருக்கும் கும்பராசி நேயர்களுக்கு. ஆனால் பரீட்சை விஷயம் இல்லாமல் இருக்கணும், ஏன்னா அது மறந்துடுத்துனா தப்பாகிடுமே. ஆனால் இப்போ பரீட்சை வேறு நடந்துட்டுருக்கு. கும்பராசி நிறையா படிக்கிறதும் பிள்ளையார் வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மற்றபடி இன்றைய தினத்தில் தொழில் சம்பந்தமான காரியங்கள்லாம் பேசுங்க. சிலது போனால் போட்டு பின்னாட்களில் அவங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. முடிஞ்சால் இன்றைய தினத்தில் ஐயப்ப சுவாமி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி நேயர்களுக்கு சில காரியங்கள் வெளியில் சொல்ல மாட்டேன், மனதளவில் அப்படியே போட்டு பொசுங்கின்னு இருக்கும். வெளியில் சொல்ல மாட்டேன், அப்படியே பொசுங்கின்னு இருக்கும். அது சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. சில காரியத்துக்காக முயற்சி பண்ணுவேல், நடக்கும், கவலையே பட வேண்டாம். நிதானத்தை கடைபிடிப்பில், மெச்சூர்டாக யோசிப்பில். யாரை நம்பலாம், யாரை நம்பப்படாது, இவா எப்படி அப்படிங்கிற யோசனைகள் மனசில் இருந்துருக்கும். உடம்புக்கு ஆகாத விஷயத்தை தயவு செய்து சாப்பிட வேண்டாம். பிரயாணங்கள் சிறக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். வியாபாரத்தில் அனுகூல்யம் உண்டு. உட்காந்து எல்லா காரியத்தையும் கடன்னு முடிச்சிடுவேன். இது சரி இது தவறுன்னு பிரித்து பார்த்து அவட்ட பழகிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சில பேர்த்துக்காக நீங்கள் ஸ்கெட்யூலை மாற்றிட்டுலாம் அவா ஸ்கெட்யூல் மாறும். இந்த விஷயத்தில் கவனம் என்பது தேவை. பண விரயங்கள் உண்டு, அதனால் பார்த்து செய்கிறது. வழுக்கிற இடம், ரொம்ப ஆழமான இடத்துல நீச்சல் தெரியும், இந்த மாதிரிலாம் போகிறதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவலில் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யாருக்கிட்டேருந்து தள்ளி இருக்கணும் முதல்ல, இல்லை இவாளை குணாதிசயம் மாற்றணும், ரொம்ப முக்கியமானவா, அதாவது என்னுடைய மனைவி என்னுடைய கணவர் அப்படின்னு இருந்துன்னு இருக்கா, ரொம்ப முக்கியமானவா, இவாளை முதல்ல மாற்றணும், இவாட்ட இருக்கக்கூடிய குணத்தை மாற்றணும் அப்படின்னு நினச்சிக்கணும். அப்படி இல்லைன்னா சொல்லி புரிய வச்சிடணும்.
இல்லை பிரத்தியாராக இருந்தால், அதாவது நமக்கு பெருசாக அவனால் இல்லை ஆனால் அவாட்ட தள்ளி இருக்கிறது நல்லது. என்னென்ன குணாதிசயம்னு சொல்கிறேன் பாருங்கள். நெகட்டிவ்க்கான குணாதிசயங்கள் சொல்கிறேன். எப்போவுமே அவளுக்கு இல்னஸ், அதாவது உடம்பு உபாதைகளை பற்றியே சொல்லிகிட்டு இருப்பாள். இந்த உடம்பு உபாதைகள் மட்டும் கிடையாது, ஒரு அட்டென்ஷன் எதிர்பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவாள். அவளுக்கும் உடல் உபாதைகளும் இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் நெகட்டிவிட்டி நிறைய தாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படி அவளை கொண்டு வரும். ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சில பேர் உடம்பு உழைச்சி உபாதைகள் சொல்லுவாள். அதை நான் இதை கூட கம்பேர் பண்ணிக்காதீங்க தயவுசெய்து. பாயிண்ட் நம்பர் 2, நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டிங்கன்னா நான் அவங்க கூட இருக்கேன்ல அதுதான் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாள். அப்படி இல்லைன்னா அவள் கூட சேர்ந்தேல்ல அதுதான் சக்ஸஸ்ன்னு இன்னொருத்தர் உங்களை பற்றி சக்ஸஸே சொல்ல மாட்டான். தே வில் கம்பேர் வித் அதர்ஸ் ஆர் இன்க்ளூட் வித் அதர்ஸ் ஆர் வித் தெம். அவர்களோட இந்த குணாதிசயம் கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கும். பாயிண்ட் நம்பர் 3 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் ஒரு காரியத்தை செய்கிறாங்கன்னா உங்கள்கிட்ட அந்த காரியத்தை எதிர்பார்ப்பா. அது தப்பு கிடையாது, நீங்கள் எல்லோரும் நானும் அதை எதிர்பார்ப்போம். ஆனால் உங்கள்கிட்ட வலுக்கட்டாயமாக அதை புகுத்துவாங்க. இது ஒன்று. நீங்கள் ஜெயிக்கிறது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதை நீங்கள் பேச போனால் வேறு சப்ஜெக்ட்டு அவங்க ஜெயித்ததை பற்றி பேசுவாங்க. அவங்க கண் கொடுத்து பார்க்க மாட்டாங்க. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பற்றி பேசுனீங்கன்னா உங்கள் கண் கொடுத்து பார்க்க மாட்டாங்க. அப்படியே இங்கேயுமா ஸ்கிப் பண்ணுவாங்க. அதை பொறுத்தளவு தெரிஞ்சுக்கலாம், அவர்கள் நண்பர்கள் கிடையாது. தே ஆர் வித் நெகட்டிவிட்டி. உங்களை பற்றிய ஒரு நெகட்டிவிட்டி அவட்ட இருந்துட்டுருக்கு. ஸோ யூ வாண்ட் டு சேஞ்ச் தெம். உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருந்ததுன்னா அவளை மாற்ற முயற்சி பண்ணணும். அதே சமயத்தில் மற்றவர்களை பற்றி காசிப்ஸ் பேசிகிட்டே இருப்பாள். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாள். ஸோ நெகட்டிவிட்டி இப்படி தான் வந்துட்டுருக்கு. ஸோ அவளை கொஞ்சம் மாற்றணும். அவளுக்கு நிறையா ஒர்க் கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டோம்னா அது பிரச்சனைகள் கிடையாது. இல்லைன்னா மாற்றணும், உட்காந்து பேசணும். அல்லது வெளியில் இருக்கக்கூடிய நபராக இருந்தால் அவாட்டன் தள்ளி இருக்கிறது நல்லது. பிரபஞ்சம் கொடுத்த அற்புதமான விஷயங்களில் பாசிட்டிவ் நல்ல விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்வோம், கெட்டதை தூர தள்ளி விடுவோம். இதுதான் இன்றைக்கி நான் சொல்லக்கூடியது. அதனால் நல்லது தான் வேத மந்திரங்கள், சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், நிறைய எனர்ஜி. இந்த குட் எனர்ஜியோட இன்றைய நாளை தொடங்குவோம், எல்லாமே சக்ஸஸாக முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திருமணம் பொருத்தம் பார்க்குறதுக்கு, பிரசன்னம் பார்க்குறதுக்கு, அதே போன்று பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னோடய வெளிநாடு பிரயாணம், இப்போ துபாய் பிரயாணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவா இது போன்ற விஷயங்கள் தெரிஞ்சோ கீழே இருக்கக்கூடிய எண்ணும் 9790991004 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ்.